ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கருவேப்பிலை பொடி செய்ய போகிறேன். ஊர்லேருந்து கருவேப்பிலை கொஞ்சம் கொண்டு வந்திருந்தேன். இது வந்து சமையலுக்கு இவ்வளோதும் யூஸ் பண்ண போகிறதில்ல. சமையல் தேவையானது மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் பொடியாக அரைச்சிடலான்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். கருவேப்பிலை வந்து எப்பயுமே நான் சாப்பாடில் சேர்த்தேன்னா தனியாக எடுத்து வச்சுருவேன், எனக்கு பிடிக்காது. இது மாதிரி பொடியாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பொடி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். வந்து கருவேப்பிலை எல்லாத்தையும் இப்போ கொஞ்சமாக க்ளீன் பண்ணி வச்சிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான பொருள் வந்து கடலைப்பருப்பு ரொம்ப நான் சேர்க்க மாட்டேன். கடலைப்பருப்பு, உளுந்து, வரமிளகாய் 3 தான் சேர்ப்பேன். அதோடு கொஞ்சம் பெருங்காயம் அதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம இந்த மழை காலத்துக்கு வந்து கரண்ட் அடிக்கடி கட் ஆகலாம். அதனால் சட்னியோ ஏதோ அரைக்க முடியாமல் போயிடும். அந்த மாதிரி டயத்தில் அந்த பொடி யூஸ் ஆகும். கருவேப்பிலை வந்து நம்ம சமையலுக்கு வந்து வாசனைக்காக தான் சேர்க்குறோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி இல்லை, அது வந்து அந்த இதில் நச்சுத்தன்மையெல்லாம் எடுக்கும்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து கருவேப்பிலை இது மாதிரி எப்படியாவது நம்ம சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கிறணும். இந்த மிளகா வந்து இந்த மாதிரி உடைக்கிற மாதிரி இருக்கணும், நொறுங்குற மாதிரி. அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து கடைசியாக தான் நான் வறுப்பேன். அப்போ தான் அந்த சூடு பாதி நல்லா வறுபடும். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி சவுண்டு கேட்கணும், மொறுன்னு இருக்கணும். இப்போ வந்து கருவேப்பிலையும் வறுபட்டுருச்சு. இதை வந்து நல்லா ஆறுனூட்டி மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதோட உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது ஒரு 2 மாதம் வரை கெடாமல் இருக்கும், வண்டு பூச்சி எதுவும் வராது. இதோட நல்லெண்ணெய் வச்சு சாப்பிடும்போது நமக்கு அதோடைய சத்து போகும். முடிக்கு, கண்ணுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி பொடியாக அரைச்சி கொடுக்கும்போது அந்த கருவேப்பிலையோட சத்து எல்லாமே போய் சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.